என்ன அர்ச்சனா இன்னைக்கு சமைச்சிருக்க? ஆ, ஆ, அது அது வந்து என்ன முழிக்கிற? என்ன சமையல் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டேன். அத்தை, ஆ, சாம்பார் தான் இருக்கு. ஆனா அத நான் செய்யலத்த, சந்தியா தான் செஞ்சா. சந்தியாவா? ஆமா அத்தை, அர்ச்சனா ஏதோ அவசர வேலையா கடைக்கு போக வேண்டியது இருக்குன்னா அதான் லேட் ஆயிடுமேன்னு நானே செஞ்சேன். வீட்ல வேலை இருக்குன்னா இவளுக்கு அவசர வேலையெல்லாம் வரும். நிஜமாவே தான். நீங்க வேணா அவர்கிட்ட கேட்டு பாருங்களேன். ஆமா ஆமா, வேலைக்கு ஓனா சாட்சின்னு உன்னை பத்தி அவங்க கிட்ட மட்டும்தான் கேட்கணும். யார் சமைச்சா என்ன? பசி உயிர் போகுது, சாப்பாடு போடுங்க யாராவது. சரவணா, அந்த நகராட்சி ஆபீஸுக்கு போனியே, அவங்க என்ன சொன்னாங்க? அவருக்கு இன்னும் கோவம் குறையலமா, அதே டென்ஷன்ல தான் பேசுறாரு. அப்புறமா திரும்ப ஒரு தடவை போய் பார்க்கணும். வீடு தேடி வந்த அதிகாரிய அசிங்கப்படுத்த அனுப்புனா அவர் சும்மா விடுவாரா? ஐயோ, இது எங்க கொண்டு போய் விட போகுதோ தெரியலையே. ஏன் சாப்பிடும்போது இந்த பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாமா? முதல்ல எல்லாரும் சாப்பிடலாம். சந்தியா, சாம்பார் நல்லா இருக்குமா? ஏதோ ஒண்ணு மட்டும் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்பா, ஏன்பா போய் சொல்றீங்க? எல்லாமே கம்மியா தான் இருக்கு. ஆமா, வாயிலே வைக்க முடியலமா. ச்சே, கேவலமா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க, ஒண்ணுமே சொல்லாம சாப்பிடுறீங்க. நமக்கு இந்த வீட்ல பேசுறதுக்கே உரிமை இல்ல அர்ச்சனா. எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு போறதா மரியாதை. என்னடா செந்தில், பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? உங்களுக்கும் உரிமை இருக்குங்கிறதுனாலதான் சமைச்சு வைன்னு அர்ச்சனா கிட்ட சொல்லிட்டு போனேன். இவளுக்கு சமைக்க தெரியாதுன்னு தான் இங்க எல்லாருக்கும் தெரியும்ல. ஒரு நாள் சமாளிச்சுக்கிட்டு சாப்பிடுறதுல எந்த தப்பும் கிடையாது. மயிலு, போய் ஊறுகாய் எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. இன்னைக்கு ஒரு நாள் அதை வச்சு சாப்பிடலாம். அர்ச்சனா, இனிமே சமையல் நீ மட்டும்தான் பண்ணணும். என்ன வேலை இருந்தாலும் 3 வேலையும் நீ தான் பொறுப்பு. அண்ணா, நீ என்ன பேசாம சாப்பிட்டுட்டு இருக்க? எனக்கு வித்தியாசமாலாம் ஒன்றும் தெரியலையே. நல்லா தானடா இருக்கு. இந்தாங்கம்மா. சந்தியா கிட்ட கொடு. மா, ப்ளீஸ், இனிமே நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. என்னால எல்லாம் சாப்பிட முடியாது. எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏய், உட்காந்து சாப்பிட்டுட்டு போ. 3 ஆம்பளை பசங்களும் இங்க பேசாம சாப்பிட்டுட்டு இருக்காங்கல்ல, ஒருத்திக்கு மட்டும் என்ன? இப்போ உனக்கு மாப்பிள்ளை வேற பாத்துட்டு இருக்கோம். போற வீட்டுல இப்படி எல்லாம் செஞ்சனா வளர்த்த லட்சணம் இதுதானு என்னதான் எல்லாரும் சொல்லுவாங்க. மா, என்னமா மாப்பிள்ளை பாத்திருக்கீங்களா? ஆமா. அதுக்கேண்டி நீ இவ்ளோ அதிர்ச்சியாய் கேக்குற? உனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ற வயசாயிடுச்சு. அதுவும் எங்க அம்மா பார்த்து கொடுத்திருக்காங்க பார்வதி. நாங்களும் மாப்பிள்ளை விட்டு நேரா போய் பார்த்துட்டு வந்துட்டோம். என்னப்பா சொல்றீங்க? அப்ப என் படிப்பு? போதும் போதும், படிப்பால இந்த குடும்பம் சீரழிஞ்ச வரைக்கும் போதும். எல்லாம் கைக்குடி வந்துருச்சுன்னா படிப்பை மூட்டை கட்டி வச்சிட வேண்டியதுதான். இனிமே ஒழுங்கா நீயும் இந்த சமையல் வேலை, வீட்டு வேலை எல்லாத்தையும் நல்லபடியா கத்துக்கோ.
ரெண்டு பேரும் சாப்பிட உட்காந்தாச்சா? நல்லா சாப்பிடுங்க. உனக்கு என்ன வேணும்? ஊறுகாய் வேணுமா? இல்லத்த. வெச்சுக்கோ. என்ன சந்தியா, நீ இத்தனோண்டு சாம்பார் தான் ஊத்தி இருக்க? இன்னும் கொஞ்சம் கூட ஊத்தி சாப்பிடு. வேண்டாம் அத்தை, பரவாயில்ல, வேண்டாம். இன்னைக்கு நீ சமைச்ச இந்த சாம்பார என் புள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டு சாப்பிட்டான்னு உனக்கும் தெரியணும்ல. சாப்பிடு. மாமாவும் உன் வீட்டுக்காரரும் உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னா எதுவும் சொல்லாம சாப்பிட்டு போயிருக்காங்க சந்தியா. ஆனா சத்தியமா வாயிலே வைக்க முடியல. நல்லாவே இல்ல. உன்னை சமைக்க சொன்னதுக்கு பரிகாரமா இன்னைக்கு நான் தான் பட்னி. சந்தியா, மாமா, ஏமா வெறும் சோறா போட்டு சாப்பிட்டுட்டு இருக்க? இல்ல அது ஏதாவது போட்டு சாப்பிடலாம்ல. இந்தோ ஊறுகாய் இருக்கு பாரு. மாமா, சந்தியா, ஆரம்பத்துல சமைக்கும் போது இப்படிதாம்மா இருக்கும். ஆனா நீ முயற்சி பண்ணிருக்க, அதுதாம்மா பெரிய விஷயம். போக போக சமைக்க பழகிடும். சரிங்க மாமா. சமையல் மட்டும் இல்லம்மா, பக்குவமா பாத்துக்கலனா வாழ்க்கை கூட ருசி இல்லாம போயிடுமா. நான் ஒண்ணு தப்பு சொல்லல, ஆனா சரவணன் கிட்ட ஒரு மாற்றம் தெரியுது. அவ ரொம்ப மாறி இருக்காமா. உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையாமா? எதுவும் இல்லைன்னா எனக்கு கூட சந்தோஷம்தாமா. ஆனா அவன் மனசுல என்ன இருக்குன்னு உன்னாலதான் தெரிஞ்சுக்க முடியும். அவன் எதையாச்சும் மனசுக்குள்ள வச்சு கஷ்டப்பட்டா சீக்கிரம் அதை சரி பண்ணிடுமா. என்ன சிவகாமி இங்க வந்து உட்காந்துட்ட? என்ன மருமகளுக்கு பாசமா பரிமாறி சாப்பிட வச்சாச்சா? ஏன் சிவகாமி இப்படி பேசுற? சந்தியா பாவம், அப்பா அம்மா இல்லாத பொண்ணு. நாம தான் அவளை பாத்துக்கணும். அதெல்லாம் சரிதான். ஆனா என் சரவண சின்னதா கஷ்டப்பட்டா கூட என்னால அதை தாங்கிக்கவே முடியலங்க. நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க? அவனுக்கு ஏதாச்சும் ஆசை இருக்கான்னு கூட இது வரைக்கும் நமக்கு தெரியுமா? ஏதாச்சும் அவன் கேட்டிருப்பானா? எல்லாத்தையும் அவன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கிறான். அவன் முகம் கொஞ்சம் வாடுனா கூட எனக்கு நெஞ்சு அடிக்கிற மாதிரி இருக்கு. சந்தியாவுக்காக இப்படி வருத்தப்படக்கூட யாரும் இல்லையே. அத நினைச்சு பாரு சிவகாமி. எனக்கு தெரியலன்னு ஒதுங்கி போகாம கத்துக்கிட்டு தெரிஞ்சதை செய்யணும்னு முயற்சி பண்றாள்ல, அவளுக்கு நீ இன்னும் அனுசரணையா பார்த்து சொல்லி கொடு சிவகாமி. அவ கண்டிப்பா கத்துப்பா. சரவண கஷ்டப்பட்டு சாப்பிட்டான்னு நீ நினைக்கிற. அவன் பொண்டாட்டிய விட்டு கொடுக்காம இருக்கான்னு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சமையல் சாப்பாடெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைங்க. ஆனா அவளை வெளியில விட்டு கொடுக்காம இருக்கானே தவிர எனக்கு என்னவோ அவங்களுக்குள்ள ஏதோ சரியா இல்லைன்னு தோணுதுங்க. என் சரவண முகத்துல சந்தோஷமே இல்ல. பெத்தவளுக்கு மட்டும்தான் அந்த கஷ்டம் புரியும். அதே நீ டென்ஷனா தலையில ஏத்திக்கிற. இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையா பாரு. சரியாகலன்னு தோணுச்சுன்னா அவங்க கிட்ட பேசு, இல்லன்னா சொல்லு, நான் பேசுறேன். ஏன் சிவகாமி அப்படி பாக்குற? நிஜமாதான் நான் சொல்றேன். நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைங்க எல்லாரையும் நீ நல்லபடியா தான் வளர்த்திருக்க. புதுசா சில உறவுகள் சேரும்போது ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கதான் செய்யும். பேசினா எல்லாமே சரியாயிடும். ஏதாச்சும் சொல்லு சிவகாமி. உங்களுக்கு என்ன பிடிக்குமாங்க? நான் எப்ப பார்த்தாலும் உங்களை திட்டிக்கிட்டே இருக்கேன், கோவப்பட்டுக்கிட்டே இருக்கேன். கோவப்படுறது உன்னோட ஒரு குணம் சிவகாமி. அதை தாண்டி உன்னோட நல்ல மனசு, பொறுப்பான குணம், இதுவும் எனக்கு தெரியும்ல. ஆனா கல்யாணம் ஆன புதுசுல நீங்க என்கிட்ட சரியாவே பேச மாட்டீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு நான் நினைச்சேன். அடா பாவமே, என்ன இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற? எங்க அம்மா உன் போட்டோவை காமிச்ச மறு நிமிஷமே நான் சரின்னு சொல்லிட்டேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சிவகாமி. அப்ப மட்டும் இல்ல, எப்பவும் பிடிக்கும். அப்போ கூட்டு குடும்பமா வேற இருந்தோம்.
எப்பவும் கூட்டமா இருக்கும், புது இடம், புது மனுஷங்க. உங்க அம்மா வேற என்ன விரட்டிக்கிட்டே இருப்பாங்களா? கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருந்துச்சு. உங்ககிட்டயே கேட்டுடலாமான்னு கூட எனக்கு தோணுச்சு. ஆனா அந்த அளவுக்கு எனக்கு தைரியம் இல்ல. அப்போ சின்ன வயசு தானே. நீ என்ன பார்த்து கூட பயந்திருக்கியா சிவகாமி? எத்தனை வருஷமா அதை நீ மறைச்சிருக்க பாரு. அத பயம்னு சொல்ல முடியாதுங்க. எனக்குள்ள உங்களுக்கு என்ன பிடிக்கலையோங்கிற வருத்தம். என்ன பண்றது, எப்படி கேக்குறது, எப்படி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன மாத்திக்கிறது, ஒண்ணுமே அப்பெல்லாம் எனக்கு புரியல. அப்புறம் எனக்கு உன்னை பிடிக்கும்னு நீ எப்ப தெரிஞ்சுக்கிட்ட? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் முதல் முறையா எனக்கு உடம்புக்கு முடியாம போச்சுல்ல, அப்போ நீங்க தவிச்ச தவிப்ப பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன நீங்க எப்படி பாத்துக்கிட்டீங்க, விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டீங்க. இன்னும் 2 நாள் கூட உடம்புக்கு முடியாம இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. பாரா, சிவகாமிக்குள்ள இப்படி ஒரு மனசு இருக்குன்னு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கு. இப்போ உனக்கு உடம்பு முடியாம போனாலும் நான் அதே மாதிரி தான் தவிச்சு போவேன். உன்னை எனக்கு இப்பவும் ரொம்ப பிடிக்கும் சிவகாமி. சாப்பிட்டுட்டு ரூமுக்கு தானே வந்திருக்கணும், எங்க ஆளை காணும்? உடம்புக்கு முடியாம போனப்போ மாமா அத்தையை கவனிச்சுக்கிட்டாருன்னு பேசிக்கிட்டாங்களே, ஒருவேளை நமக்கு உடம்பு முடியலன்னா சரவணன் பார்த்துப்பாரா, இல்ல கண்டுக்காம போயிடுவாரா? சின்னதா ஒரு டெஸ்ட் வச்சு பார்க்கலாமா? ஏங்க 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 என்னங்க ஆச்சு? உடம்பு ஏதாவது பண்ணுதா? தலை ரொம்ப வலிக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது, குளிர் காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஏங்க திரும்ப ஜோரா இருக்கிற மாதிரி ஒண்ணும் தெரியலையேங்க. அது 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 ஒண்ணு இல்லைங்க, உள்காய்ச்சல் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். உள்காய்ச்சலா? எனக்கு ரொம்ப குளிருதுங்க. பரவாயில்லையே, நாம நினைச்ச அளவுக்கு மோசம் இல்ல. டென்ஷன் ஆகுறாரு. ஃபீல் பண்றாரு. ஐயோ, ஏங்க இப்ப என்னங்க பண்றது? நான் வேணா அம்மாவை கூப்பிடுறேன். ஐயோ வேண்டாங்க, அத்தை பாவம். அத்தை இப்பதான் தூங்க போனாங்க, அவங்கள எழுப்பாதீங்க, எழுப்பாதீங்க. அப்ப என்னதாங்க பண்றது? ஏங்க என்கிட்ட போய் கேக்குறீங்களே, நானே குளூர்ல நடுங்கிட்டு இருக்கேன். குளிர் வேற தாங்க முடியலங்க. ஐயோ 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 ஐயோ. ஃபீல் பண்றாரு. ஓகே, ஒர்க் அவுட் ஆகுது. விவாகரத்து கொடுத்துட்டு போகணும்னு நினைச்சாங்க, ஆனா இந்த நேரத்துல போய் இப்படி ஆயிடுச்சு. பெருசா எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, சீக்கிரமா குணமாயிடணும். ஐயோ, பரவாயில்லையே. ஐயோ, என்ன அவர் பாட்டுக்கு போயிட்டாரு? அவ்வளவுதானா? ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல போல இருக்கே. ச்சே.
எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிக்க போறாரா? கொஞ்ச நேரத்துல இவரை தப்பா நினைச்சிட்டேனே. ஐயோ, சீக்கிரம் படுத்துடணும். ஐயோ. ஏங்க வெந்நீர் கொண்டு வந்திருக்கேன், ஆவி பிடிச்சா சரியாயிடும். ஐயோ, என்னால அதெல்லாம் ஒண்ணும் பிடிக்க முடியாதுங்க. ஏங்க ஆவி பிடிச்சாதாங்க சரியாகும், வாங்க. வேண்டாங்க. ஏங்க சொன்னா கேளுங்க, இல்லைன்னா சரியாகாது. எந்திரிங்க, வாங்க. மெதுவா எந்திரிங்க. ஆ வாங்க, பார்த்து மெதுவா பார்த்து வாங்க. ஒரு கீழே உட்காருங்க, மெதுவா. ஏங்க கொஞ்சம் முன்னாடி போங்க. ஐயோ, குளிருதுங்க. ஐயோ. ஆ வாங்க. வேண்டாங்க. ஏங்க ஆவி போதுங்க, ஆவி வேஸ்ட் ஆயிட போகுது. புடிங்க, சொல்றேன்லங்க. வேண்டாங்க. புடிங்க, நீங்க சொன்னா கேளுங்க. புடிங்க. வேண்டாங்க, ப்ளீஸ்ங்க. வேண்டாங்க. ஏங்க எடுத்துட்டீங்க? வேண்டாங்க. ஐயோ ஏங்க மூச்சு அப்படிதாங்க வாங்குது. இருக்கும். நீங்க முடியலங்க. புடிங்க, ஆவி போகுது. புடிங்க. ஐயோ. ஆ, நல்லா புடிங்க. அட. ஏங்க எப்படி வேர்த்திருக்கு பாருங்க, இப்படிதான் இருக்கும். வேண்டாங்க. இருங்க, நான் தொடச்சு விடுறேன். வாங்க. இன்னொரு தடவையா? வேண்டாங்க. அட என்னங்க நீங்க? வேண்டாம். இப்பவே எனக்கு இருங்க. சரியாயிடுச்சு. நல்லா ப்ளீஸ்ங்க, பிடிக்கணுங்க. வேண்டாங்க. இருங்க. ஐயோ, என்னால முடியாது. நான் போறேன். எங்க நான் எங்க போறேன். எங்கங்க போறீங்க? நீங்க உட்காருங்க, சொன்னா உட்காருங்க. கேளுங்க. ஆவி வேண்டாங்க. போயிடும், ஆவி போயிடும். என்னால முடியலங்க. புடிங்க, புடிங்க. எனக்கு மூச்சு முட்டுது. நல்லா வேண்டாம். புடிங்க. புடிங்க, சொல்றத கேளுங்க. புடிங்க. இருங்க, நான் தைலம் தேய்ச்சி விடுறேன். ஆ? படுத்துக்கோங்க. எதற்காக என்னை விட்டு விலகி நீ செல்கிறாயோ? நீ திரும்ப வேண்டி நானும் தவமிருப்பேன். அதிகாலை பனியை போல உருகி நின்றேனே. உன்னுடன் சேரும் நாளை எதிர்பார்த்தேன். உனக்காக பிறந்தவள் நான், உயிருருகி நின்றவள் நான். எதற்காக தருகிறாய் இந்த உயிர் வலி? தீயின்றி தெரியும் என்றே தேகங்கள் எரியும் என்று உன்னை நான் காணும் போது உணர்ந்தேனடா. என்ன ஆச்சு, ஏது ஆச்சு, எனக்குள் ஏதோ புது மயக்கம். சிக்கித் தவித்து சிரிப்பையொட்டி போனாய் காதலனே. மனசுக்குள்ள இவ்வளவு அனுபவிச்சுக்கிட்டு வெளியில இதுக்கு வீம்பா இருக்காரு.
இதை பாரு, துரு துருன்னு இருக்கிற அந்த குட்டி கண்ணு, முறுக்கி விட்டா ஸ்டைலா கம்பீரமா இருக்கிற இந்த மீச. இனிப்பா செஞ்சு செஞ்சு நீங்களே செம்ம ஸ்வீட் ஆயிட்டீங்க. வெள்ளந்தி மனசோட இப்படி அன்பை கொட்டி கொட்டி பார்த்துக்கிட்டா யாருக்கு தான் பிடிக்காம போகும்? இந்த மாதிரி புருஷன் எல்லா பொண்ணுங்களுக்கும் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த விதத்துல நான் ரொம்ப லக்கி, எனக்கு கிடைச்சிருக்கு. ஒரே ஒரு எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க, சொக்கி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீள வழி தெரியாமல் புதைந்தேனடா, இந்த ஒரு ஜென்மம் எனக்கு போதாதடா. அழகு தாடி. உனக்காக